ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ச்சியாக எமது யூடியூப் சேனல் மூலமாக நுண்ணறிவு வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக நாங்கள் இலகு நுட்பங்களுடன் விடையளிக்கிறீங்க சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான பகுதி, முக்கியமான வினா. அதாவது எண்களை கூட்டுத்தொகையை தந்து அதுக்குள்ளான வித்தியாசத்தை தருவாங்க. நாங்கள் அந்த ரெண்டு எண்களும் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த இரு எண்களும் எவைங்கிறத கண்டுபிடிக்கிறது. இந்த கேள்வி அதிகமாக தரம் 3, 4, 5 மாணவர்களுக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய வினாக்கள், அதே மாதிரி போட்டி பரீட்சைகளுக்கும் எங்களுக்கு தேவையாக இருக்கும். நாங்க கேள்விக்கு போகலாம். இரு எண்களின் கூட்டுத்தொகை 125 ஆகும். அவ்விரு எண்களுக்கும் இடையிலான வித்தியாசம் 35 எனில் அவ்விரு எண்களும் அவை. இதுக்கு ஒரு இலகுவான நுட்பம் இருக்குது. என்னடா பிள்ளைகள், ரெண்டு எண்கள்ல கூட்டுத்தொகை தான் 125. அப்ப அந்த இரண்டு எண்களும் எங்களுக்கு தெரியாது. அதாவது நாங்க அப்படி போட்டுக்கொள்வோம். ஒரு எண், இங்கே ஒரு எண், அதை நாங்க கூட்டின மாட்டோம், எங்களுக்கு 125 வரும். ஆனா அந்த ரெண்டு எண்களும் எதுன்னு தெரியாது. கூட்டுத்தொகை 125. ஆனால் அதுக்கு இடையிலான வித்தியாசம் வித்தியாசம் எங்களுக்கு 35 என்று சொல்றாங்க. இந்த ரெண்டும் எங்களுக்கு மிக முக்கியமா தேவை. என்னன்னு சொன்னா, இதுக்கு இலகுவாக எப்படி விட்டாங்க குயிக்கா இப்படி எடுக்கிற அப்படின்னு சொன்னால், அந்த கூட்டுத்தொகை இருக்கு தானே பிள்ளைகள், ரெண்டு எண்களை கூட்டுத்தொகை 125. அந்த கூட்டுத்தொகையில் இருந்து அந்த வித்தியாசத்தை நாங்க என்ன செய்யலாம்டா கழிக்கலாம். அந்த வித்தியாசத்தை நாங்க கழிக்கலாம். கழிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அப்ப நம்ம கழிப்போம். இப்ப 125 இருந்து நாம 35 கழிச்சோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு விடையாக 90 கிடைக்கும். இந்த 90 சொல்றது ரெண்டு சமனான எண்களாக இருக்க போகுது. அப்ப இந்த 90 நாங்க ரெண்டால பிரிச்சோம்னா வரப்போகுது என்ன? 45. பாருங்க, 45 45 45 கிடைக்கும் இல்லையா? ரைட். இதுல இப்படி வரக்கூடிய அந்த 45 சொல்றது என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? அதி குறைஞ்ச எண்ணாக இருக்கும் இதுல. அப்ப அதிகூடிய எண் என்ன எப்படி பாக்குறேன்னு கேட்டா, நாங்கள் அந்த 35 கழிச்சோம் தானே வித்தியாசத்தை, அந்த வித்தியாசத்தை 45ஓட கூட்டினோம்டா அதிகூடிய எண் வரும். அப்ப குறைஞ்ச எண் 45, கூடிய எண் கேட்டா 45ஓட 35 கூட்டினோம்டா என்ன வரப்போகுது பிள்ளைகள்? எங்களுக்கு 5 மணி 10 சேரப்பட ஒன்று மிச்சம், 4 3 7 7 3 8, அப்ப 80. அப்ப அதிகூடிய எண் 80, குறைஞ்ச எண் 45. ஒரு டவுட் நீங்க கூட்டி பார்க்கலாம். 80ஐயும் 45ஐயும் கூட்டி பார்த்தீங்கன்னா 125 வரும். கூட்டினீங்கன்னா 125 வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுதான் பிள்ளைகள் இதுல இருக்கக்கூடிய மெத்தட். இந்த இலகு நுட்ப முறையை நீங்க கண்டீங்கன்னு சொன்னால், தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால், மிக இலகுவாக இவ்வாறான கேள்விக்கு நீங்க விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப எங்களுக்கு இங்க விடையாக இரண்டாவது விட நாங்க இலகுவாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ரைட். ரைட். நாங்க இதே போல இன்னும் ஒரு கேள்வியை பார்க்கலாம் பிள்ளைகள். இரண்டு எண்கள்ல கூட்டுத்தொகை எங்களுக்கு தாராங்க. ஆஹ் 75 என்று தாராங்க. சரியா? அதுக்கு இடையிலான வித்தியாசம் எங்களுக்கு தாராங்க 15 அப்படின்ட்டு தாராங்கன்னு வச்சுக்கொள்ளும். வித்தியாசம் 15. அப்ப அந்த ரெண்டு எண்களும் எவை கேட்பாங்க. நாங்க என்ன செய்வோம்? 75ல இருந்து அந்த ரெண்டு எண்களை கூட்டுத்தொகையில இருந்து வித்தியாசத்தை கழிப்போம். 75ல இருந்து 15 போனா பாருங்க 0. என்ன? 7ல இருந்து 1 போனா 6. அப்ப இந்த 60 வரக்கூடிய விட ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னா மிகச்சிறிய எண் வந்துடும். 60 ரெண்டால பிரிச்சா 30ங்கிறது மிகச்சிறிய எண். இப்ப மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும்டா. அதுல நாங்க வித்தியாசம் ஒன்று நாங்க கழிச்சோம் தானே, அதை கூட்டி விட்ட மாட்டா. சரி, வாரம் 30ஓட சின்னத்தோட 30ஓட 15 கூட்ட எத்தனை? 45 வரும். அப்ப இதுதான் அந்த இரண்டு எண்களுமாக இருக்கும். சரியா? 30 45 75. சரிதானே? Right. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நாங்க பிள்ளைகள் இந்த மாதிரியான வினாக்களுக்கு மிக இலகுவாக என்ன செய்யலாம்? விடையளிக்கலாம். இன்னும் ஒரு காணொளி மூலமாக நாங்க சந்திக்கலாம்.